ஒன்றியத்திற்கு உட்பட்டிருக்கிற சித்தமல்லி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கிட்டத்தட்ட 1962 இங்கே தொடங்கப்பட்டு சுமார் கிட்டத்தட்ட 30,000த்திற்கு மேற்பட்ட மக்கள் பயன்படுகிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமாக இந்த சுகாதார நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தினந்தோறும் கிட்டத்தட்ட 350லிருந்து 500க்கு உட்பட்டிருக்கிற பொதுமக்கள் அன்றாடம் வெளிநோயாளியாக மருத்துவம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கர்ப்பிணி பெண்கள், அதேபோல குழந்தைகள், முதியவர்கள் இதில் அடங்குவார்கள். இவர்களுக்கான மருத்துவம் மிக சிறப்பான முறையில் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கிட்டத்தட்ட ஒரு 15 ஊராட்சிகளை உள்ளடக்கிய பயன்பாட்டிற்குள்ள ஆரம்ப சுகாதார நிலையமாக இந்த சுகாதார நிலையம் இருந்தது. இது இப்பொழுது மிகவும் கட்டடங்கள் எல்லாம் பலவீனமடைந்து சிதிலமடைந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில்தான் தமிழ்நாடு அரசாங்கம் அதற்கு எதிர்த்தார் போலேயே ஒரு புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டி ஓராண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. ஆனால் ஓராண்டுக்கு மேலாகியும் அந்த புதிய கட்டிடம் இன்றைக்கு பயன்பாட்டில் கொண்டு வராத காரணத்தினால் பழைய கட்டிடத்திலேயே இயங்கிக் கொண்டிருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய அந்த கட்டிடங்கள் எல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மேல் கூரைகளும் அதனுடைய சுற்றிய சுவர்களும் சிதிலமடைந்து இருக்கிறது. இப்படி சிதிலமடைந்திருக்கிற காரணத்தினால் அன்றாடம் பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது பொருத்தமில்லாததாக இருக்கிறது. அதில் பயன்பாட்டில் இருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளுநர்கள், அதே போல அதற்கு மருத்துவத்திற்கு உதவியாக இருக்கிற அந்த மருத்துவர்களுடைய பயன்பாட்டிற்கும் அது பொருத்தமில்லாமல் இருக்கிற காரணத்தினால் கடந்த 10 தினங்களுக்கு முன்னால் நடந்த கனமழையினால் அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு அது உடனடியாக சமுதாய கூட்டத்திற்கு சித்தமல்லியில் இருக்கிற சமுதாய கூட்டத்திற்கு அது மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள் என்ற செய்தி அறிந்து ஒன்றிய பெருந்தலைவர், எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நாங்கள் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட்டு நம்முடைய தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு சென்றிருக்கிறேன். அதேபோல மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அதில் தலையிட்டு இந்த புதிய கட்டிடம் திறப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாகவும் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு சொல்லியிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அது விரைவான திட்டத்திற்கு பயன்பாட்டிற்கு அது கொண்டு வர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான இந்திய தேசிய மாதர் சம்மேளனத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு, அனைத்து இந்திய இளைஞர் குடும்பத்தினுடைய தோழர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இன்றைக்கு சித்தமல்லியில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நானும் வந்திருந்து அந்த போராட்டம் நடத்தி கொண்டிருந்த அந்த இந்திய தேசிய மாதர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களிடமும் அனைத்து இந்திய இளைஞர் மன்ற பொறுப்பாளர்களிடமும் நானும் சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு அரசாங்கத்து கவனத்திற்கு நானும் கொண்டு சென்றிருக்கிறேன். நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்ற உத்தரவாதத்தை நானும் சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் இனியும் காலம் தாழ்த்தாமல், மாவட்ட நிர்வாகம் இனியும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக அந்த புதிதாக கட்டப்பட்டிருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறோம்.